மேகமலை, வருசநாடு, கந்தமனூர் ஆகிய 3 சரகங்களில் 1595 பேர் ஆக்கிரமிப்பாளர்கள் என வனத்துறை அறிவித்திருக்கிறது. பளியர் பழங்குடியின மக்களையும் முதல்நிலை ஆக்கிரமிப்பாளர்கள் என வனத்துறை குறிப்பிட்டு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வெள்ளிமலை அருகே நொச்சிவோடை பகுதியில் தலைமுறைகளாக பளியர் பழங்குடியினர் வாழ்ந்து வருகின்றனர். இந்நிலையில் அவர்களுடைய நில உரிமை, வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். மேலும் ஏற்கனவே வழங்கப்பட்ட உரிமைகள் மற்றும் நிலுவையில் உள்ள கோரிக்கைகளை முறையாக பரிசீலித்து தேனி மாவட்ட ஆட்சியர் தலையிட்டு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என பளியர் பழங்குடியின மக்கள் கோரிக்கை முன்வைத்திருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேகமலை, வருசநாடு, கந்தமனூர் ஆகிய 3 சரகங்களில் 1595 பேர் ஆக்கிரமிப்பாளர்கள் என வனத்துறை அறிவித்திருக்கிறது. பளியர் பழங்குடியின மக்களையும் முதல்நிலை ஆக்கிரமிப்பாளர்கள் என வனத்துறை அறிக்கையில் அதிர்ச்சி தகவல் வெளியிட்டிருக்கிறது. வெள்ளிமலை அருகே நொச்சிவோடை பகுதியில் தலைமுறைகளாக பளியர் பழங்குடியினர் வாழ்ந்து வருகின்றனர். மேலும் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் பிரசன்னா. பிரசன்னா, வணக்கம். வனத்துறை அறிக்கையில என்ன குறிப்பிட்டிருக்கிறாங்க? முழு விவரம். ஸ்ரீவல்லித்தூர் மேகமலை புலிகள் காப்பக வனப்பகுதிக்கு உட்பட்ட வெள்ளிமலை அரசரடி அருகே உள்ள நொச்சி ஓடை பகுதியில் தலைமுறையாக வசித்து வரக்கூடிய பளியர் பழங்குடி மக்கள் வனத்துறை முதல்நிலை ஆக்கிரமிப்பாளர் என குறிப்பிட்டுள்ளதாக தற்போது புகார் எழுந்திருக்கிறது. இதற்கு பழங்குடியின மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். நொச்சி ஓடை பகுதியில் வசிக்கும் பளியர் மக்கள் பல தலைமுறைகளாக அப்பகுதியை தங்களது வாழ்விடமாக கொண்டு விவசாயம் உள்ளிட்ட பாரம்பரிய வாழ்வாதாரங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். இவர்களுக்கு சிலருக்கு வன உரிமை சட்டத்தின் கீழ் குடியிருப்பு மற்றும் விவசாய நிலங்களுக்கான உரிமைகள் வழங்கப்பட்டுள்ள நிலையிலும் மேலும் சிலரின் நில உரிமை கோரிக்கைகள் அதிகாரிகளின் பரிசீலனை உள்ளதாகவும் தற்போது கூறப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தங்களது உரிமை கோரிக்கைகள் நிலுவையில் இருக்கும் போதே பூர்வீக அந்த பழங்குடி மக்களை ஆக்கிரமிப்பாளர்கள் என குறிப்பிடுவது அவர்களின் வாழ்வுரிமையை கேள்விக்குள்ளாக்குவதாக பழங்குடி மக்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். வனத்துறையின் அறிக்கையில் வருசநாடு, கந்தமனூர் மற்றும் மேகமலை ஆகிய 3 சரகங்களில் மொத்தம் 1595 பேர் ஆக்கிரமிப்பாளர்கள் எனவும் சுமார் 1679 ஹெக்டேர் நிலங்கள் ஆக்கிரமிப்பில் உள்ளதாகவும் முதல் கட்டத்தில் தற்போது அவர் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதில் வருசநாடு சரகத்தில் மட்டும் 844 பேர் இருக்கிறார்கள். மொத்தம் 1322 ஹெக்டேர் அந்த நிலம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருப்பதாகவும், கந்தமனூர் சரகத்தில் 557 பேரும் 11 ஹெக்டேர் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போல் மேகமலை சரகத்தில் 194 பேர் கிட்டத்தட்ட 346 ஹெக்டேர் இதில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருப்பதாக தற்போது வனத்துறை தரப்பில் முதல் கட்ட அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் இந்த மேகமலை சரகத்துக்கு உட்பட்ட நொச்சி ஓடை பகுதியில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. தலைமுறையாக காட்டை நம்பி வாழ்ந்து வரும் பளியர் பழங்குடியின மக்கள் நில உரிமை மற்றும் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் தேனி மாவட்ட ஆட்சியர் உடனடியாக தலையிட்டு வனத்துறையின் அறிக்கை முழுமையாக ஆய்வு செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். மேலும் வன உரிமை சட்டத்தின் கீழ் ஏற்கனவே வழங்கப்பட்ட உரிமைகள் மற்றும் நிலுவையில் உள்ள கோரிக்கைகள் முறையாக பரிசீலித்து தகுதியான பழங்குடியின மக்களுக்கு நில உரிமையை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர்களை ஆக்கிரமிப்பாளர்கள் என குறிப்பிடுவதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் நொச்சி ஓடை பளியர் மக்கள் உருக்கமாக வலியுறுத்தியிருக்கிறார்கள். சௌந்தர்யா, தகவல்களுக்கு நன்றி பிரசன்னா.